ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் அன்போടെ வாழ்த்துகிறேன். இந்த சனிக்கிழமை காலையில் நல்ல சுகமாக இருப்பீர்களாக, நல்ல தைரியத்தோடு இருப்பீர்களாக, நல்ல சமாதானத்தோடு இருப்பீர்களாக. இந்த சனிக்கிழமை காலையில் நீதிமொழியிலிருந்து ஒரு பகுதி நான் வாசிக்கிறேன். 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். நேற்றைய முந்தின தினம் கர்த்தரை நம்புகிறவனை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். வேதவசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இங்கே என்ன வாசிக்கிறது? மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். யாராகிலும் உங்களை குறித்து தங்களிடத்தில் ஒரு காரியத்தை வைத்திருப்பார்கள், ஆனால் அதை வைத்து பயமுடுத்தத்தக்கதான மனுஷன் இந்த உலகத்தில் ஏராளம். அப்படிப்பட்டதான மனுஷனுக்கு பயப்படும் பயம் நமக்கு கண்ணி, அது ஒரு வலையை உண்டாக்கும். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுகிறதுக்கு இடம் கொடுக்காது. நம்மை பழிவாங்கி விடுவார்களோ, இப்படி செய்வார்களோ, அப்படி செய்வார்களோ என்று சொல்லி பயந்து வாழ்கிற வாழ்க்கையை நம்மை கண்ணியில் ஆக்கும், வலைக்குள் ஆக்கும். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஸோ இந்த கால வேளையில் நம்முடைய பயம் கர்த்தருக்கு பயப்படுதல் பயமாக இருக்கட்டும் என்று கேட்டால், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பான். நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலம் நமக்கு தேவை, பாதுகாப்பான இடம் தேவை, யாரும் தொட முடியாத ஒரு இடம் தேவை. அந்த இடத்திற்கு போக வேண்டுமானால் ஒரே ஒரு வழி, கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்தல். ஆண்டவரே, நான் உம்மை நாடி வந்துட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி வந்தால், அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத நல்ல கர்த்தர். அந்த கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்தோமானால், கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு கர்த்தர் திரளான பலனை தருவாராக. ஸோ அவரிடத்தில் அடைக்கலமாய் ஓடி வந்துட்டோம்னா நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த கால வேளையில் உங்களுடைய காரியம் எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் நாம் காணப்பட, கர்த்தரை நம்புகிற நம்பிக்கையோடு இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏனென்று கேட்டால், அப்படி இருந்தால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம், செழிப்பாய் இருப்போம். கர்த்தரை நம்புகிறவனுக்கு அவர் ஆறுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஸோ இந்த காலை வேளையில் வேற எதன் மேலும் நம்பிக்கை வைக்காதபடி, எதற்கும் பயப்படாதபடி கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்க நம்ம கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னைக்கு நான் பார்த்து பேசும்பொழுது உங்களில் நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறீர்கள். மனுஷருக்கு பயப்படுற பயத்தினால இது என்னமா முடியுமோ என்னமோ சொல்லி நிறைய பேர் இந்த காலையில் இந்த வார்த்தையை கேட்கும்போது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட எல்லாரும் அங்கிருந்து உங்கள் நம்பிக்கை எந்த பக்கமாக மாற்றி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை நம்பியிருங்கள். நீங்கள் கீழாக இருந்தாலும் அவர் தூக்கி எடுத்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நல்ல தேவனே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இன்று காலை எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காய் நான் நன்றி சொல்கிறேன். உடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுகிறீர், என்னோடு பேசுகிறீர், உடைய ஜனங்களோடு பேசுகிறீர். அந்த வசனங்களை கேட்டு அதன்படி நடந்து, கர்த்தாவே, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட நல்ல வீட்டை போல, அழியாத வீட்டை போல நாங்கள் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். உடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you abundantly. Trust in Him and you shall be safe. God bless you again and again and again. Amen.